ஹலோ, வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, மைக்கேல் அப்படின்ற ஃபிலிம் தான். இது வந்து ஒரு பயோபிக்காக ரிலீஸ் ஆயிருக்கு. வேர்ல்ட் ஃபேமஸ் பாப் சிங்கர் அண்ட் டான்சர் மைக்கேல் ஜாக்சனோட பயோபிக் தான் இது. மைக்கேல் ஜாக்சனுக்குன்னு ஒரு பெரிய ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸே இருந்தாங்க ஒரு காலத்தில். அண்ட் இப்போவுமே வந்து அவருக்கான அந்த ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் வந்து அப்போ இருந்தவங்களே இப்போ இருக்காங்க. அண்ட் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன்லேயும் சில பேர் அவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கலாம். அண்டு அவரோட பயோபிக்கை தான் வந்து மைக்கேல் என்ற நேமில் வந்து ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. அவரோட நெஃப்யூ ஜாஃபர் ஜாக்சனே வந்து அந்த மைக்கேல் ஜாக்சன் கேரக்டரை பண்ணியிருக்காரு. அண்ட் ஆண்டோயின் ஃபுக்குன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஆல்ரெடி போஹிமான் ரப்சோடின்ற ஒரு இதே மாதிரி ஒரு சேம் ஜென்னரில் ஒரு ஃபிலிமை டைரக்ட் பண்ண ஒரு டைரக்டர். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா வந்து இந்த படத்துக்கு கதன்ட்டு பெருசாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா வந்து இது ஒரு பயோபிக்ன்றதுனால சின்ன வயசுலேருந்து அவரோட அந்த பெரிய பாப் ஸ்டார் ஆகிறதுக்கான அவர் ஃபேஸ் பண்ண அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் வச்சு தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. அண்டு போக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, அவரோட பயோபிக்கை சொல்கிறத விட அவரோட முக்கியமான சாங்ஸு அதெல்லாமே வந்து போட்டு காமிக்கிற ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு, ஒரு கான்செப்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பயோபிக்னா வந்து அவங்க சின்ன வயசில் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை சொல்கிறதெல்லாம் தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு கான்செப்ட் நடந்தால் கூட அந்த கான்செப்ட் வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண எவ்வளோ இது பண்ணார், அதுக்கு பேக் ஸ்டேஜ் நடந்த விஷயம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை காமிச்சிருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். பட் வந்து இது ஒரு 2 hours 10 minutes ஓடுற ஃபிலிமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours சாங்ஸாகவே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் மைக்கேல் ஜாக்சனோட பயோபிக்கில் வேற என்ன எதிர்பார்க்கலாம்னு சில பேர் கேட்கலாம். பட் என்னதான் இப்போ தோனியோட பயோபிக்கை கூட எடுத்தாங்க, MS தோனி தான் அன்டோல்ட் ஸ்டோரின்னு. அதில் பார்த்தீங்கன்னா எனி டைம் கிரிக்கெட்டே ஆடிட்டு இருக்க மாட்டாங்க. அவர் சின்ன வயசில் எப்படி வளர்ந்தாரு அண்ட் அவருக்கும் சாக்ஷிக்கும் எப்படி இதுவாச்சு அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் லவ் எப்படி இதுவாச்சு எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது இல்லாமல் அவரோட பர்சனல் லைஃப் இல்லாமல் அவர் கிரிக்கெட்லேயும் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லானார் அப்படின்ற மாதிரி அப்படி காமிச்சது வந்து நமக்கு ரொம்பவே கனெக்டிங்காக இருந்துச்சு. பட் மைக்கேல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட அந்த சாங்ஸையும் அது எப்படி இது பண்ணாங்க அதை மட்டும் தான் காமிச்சாங்களே தவிர பர்சனல் லைஃப்பில் வந்து ரொம்ப கம்மியாக தான் காமிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அண்டு அந்த பர்சனல் லைஃப்லையுமே அவருக்கு ஏற்ற அந்த சில நல்ல விஷயங்கள் மட்டுமே காமிச்ச மாதிரி அவர் மேலே நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. அதெல்லாமே வந்து பெருசாக அதை அட்ரஸ் பண்ணாத மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது. ஸோ ஓவராலாக வந்து இந்த மைக்கேல் ஃபிலிம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நார்மல் மூவி பஃபாக நீங்கள் போனீங்கன்னா வந்து ஒரு ஆவரேஜான ஃபிலிமாக தாங்க இருக்கும். அதுக்குன்னு படம் நல்லா இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பட் வந்து ஒரு நார்மல் ஃபிலிம் ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேவோட ஒரு விறுவிறுப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக செட் ஆகாதுன்னு தான் சொல்லும். யாருக்கு இந்த படம்னா நீங்கள் ஒரு ஹார்ட் கோர் மைக்கேல் ஜாக்சன் சாரோட ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு இப்போ ரீரிலீஸ் படங்கள்லாம் இருக்கு இல்லையா, பழைய சாங்ஸ்லாம் வந்து தேட்டரில் ஸ்க்ரீனிங் மாதிரி டான்ஸ் ஆடி ஜாலியாக வைப் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக தேட்டரில் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் பார்த்த ஷோவில் சாங்ஸ் எல்லாம் வெளியே ஸ்டெப் அவுட் ஆகி நல்லா என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மைக்கேல் ஜாக்சன் ரொம்ப பிடிக்கும், அவரோட சாங்ஸ் வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் திரும்ப பார்க்க ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பட் அதர் தென் எம்ஜேவோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸ்க்கு, நார்மல் சினிமா பஃப் ஃபேன்ஸ்க்கு வந்து இந்த படம் பிடிக்குமான்றது ஒரு கேள்விக்குறி தான். நான் வந்து செகண்ட் கேட்டகரி தான், ஒரு நார்மலான சினிமா மூவி ஃபேன் தான். எனக்கு வந்து இந்த படம் ஒரு நார்மலான ஆவரேஜான ஃபிலிமாக தான் தெரிஞ்சிச்சு. ஒன்றுமே நல்லா எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் ஒன்றுமே நிறைய பேசாத விஷயம், பர்சனல் லைஃப்பில் பேசாத விஷயங்களை பற்றிலாம் பேசியிருந்தால் ஒன்றுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நமக்கு தெரியாத நிறைய சின்ன சின்ன தகவல்கள்லாம் சொல்லியிருந்தால் ஒன்றுமே நல்லா இருந்திருக்கும். பட் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கான்செப்ட் மோட்லேயே இருந்ததுனால இது வந்து ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போய் உங்களுக்கு எம்ஜே பிடிக்கும், உங்கள் டீமுக்கு எம்ஜே பிடிக்கணும், நீ ஜாலியாக ஒரு டீமோட போய் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுற ஒரு ஃபிலிமாக இருக்கும். மற்றவங்களுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகிறது கஷ்டம் தான். நான் வந்து இந்த படத்துக்கு ஒரு நார்மல் மூவி பஃபாக 60 மார்க் தாங்க தருவேன். மேபி எம்ஜி ஃபேனாக இருக்கிறவங்க 80 or 90 கூட கொடுத்துக்கலாம். பட் ஒரு நார்மல் மூவி பஃப் ஒரு நல்ல படம் தேட்டரில் காசு கொடுத்து போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இவ்வளோ தான் 60 மார்க் தான் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி போகிறவங்களா இருந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணுங்கள், அதுவே பெட்டர். இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜாலியாக டான்ஸு பாட்டுன்னு ஒரு வைபோட எம்ஜேவோட கான்சர்ட்டுக்கு போகிற ஒரு ஃபீலோட தான் போவீங்கன்னா கண்டிப்பாக தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக செட் ஆகும். தேங்க்ஸ், பை.